வணக்கம், இது அறுசுவை ஆக்குபறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே டிஃப்ரெண்டான ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாம் போட்டு செம ரிச்சா ஒரு டிஷ், காஷ்மீரி புலாவ். ஒரு குக்கர்ல 1 ஸ்பூன் நெய் விட்டு அதுல பட்டை, கிராம்பு, அன்னாசி பூ, ஏலக்காய், பே லீவ்ஸ் இதெல்லாம் போட்டு வறுத்துட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போனதுக்கு அப்புறம் 1/2 மணி நேரம் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் இதில் போட்டு ஃப்ரை பண்ணிடணும். இந்த ரைஸ் நல்லா மிக்ஸ் ஆனதும் அதுல 1 கப் காய்ச்சின பசும்பால், 1/2 கப் தண்ணி, தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குக்கர் மூடி போட்டு 1 விசில் விடணும். இது வெந்துட்டு இருக்கும் போதே சைட்ல இன்னொரு கடாயில நெய் விட்டு அதுல முந்திரி பருப்பு, பாதாம், பிஸ்தா, உலர் திராட்சை இது எல்லாத்தையும் தனித்தனியா வறுத்தெடுத்து வச்சிடலாம். அடுத்து எண்ணெய் ஊத்தி நீளமா நறுக்கின பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா பிரவுனா பொரிச்சு எடுத்துடலாம். நெக்ஸ்ட் பன்னீர் கியூப்ஸையும் ஃப்ரை பண்ணிடலாம். இப்ப சாதம் 1 விசில் விட்டு நல்லா கரெக்டான பதத்துல வெந்து வந்துருச்சு. இது ஒரு கிண்ணத்துல வச்சுட்டு அதுல நம்ம நெய்ல வறுத்து எடுத்த நட்ஸை தூவிடலாம். அடுத்து பொரிச்ச வெங்காயம், நெக்ஸ்ட் ஃப்ரை பண்ண பன்னீர், மாதுளம்பழம் 1/2 கப் அளவுக்கு, நெக்ஸ்ட் பைனாப்பிள் பீசஸ் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. கிரீன் கிரேப்ஸ், லாஸ்டா சிவப்பு கொய்யா பழம் இது எல்லாத்தையும் பொறுமையா அழகா மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளவுதான், நம்ம காஷ்மீரி புலாவ் ரெடி. இந்த ரெசிபி ரொம்ப டிஃப்ரெண்டா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆரோக்கியமான வீட்டு உணவை சாப்பிடுங்க.